அத்தியாயம் அத்தஹ்ரீம். மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 12. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நபியே, அல்லாஹு உமக்கு ஆகுமாக்கிய பொருளை நீர் ஏன் விளக்கிக் கொள்கின்றீர்? நீர் மனைவியரின் திருப்தியை விரும்புகின்றீர் என்பதற்காகவா? அல்லாஹு பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் நீங்கள் செய்யும் சத்தியங்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுவதற்கான வழியை உங்களுக்கு நிர்ணயித்துள்ளான். அல்லாஹ் உங்கள் பாதுகாவலன், மேலும் அவன் யாவும் அறிந்தவன், நுண்ணறிவாளன். மேலும் இந்த விவகாரமும் கவனிக்கத்தக்கதாகும். நபி தம்முடைய ஒரு மனைவியிடம் ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்லியிருந்தார். பிறகு அந்த மனைவி அதனை வேறொருவரிடம் தெரிவிக்கவும், அப்படி ரகசியம் வெளிப்பட்டதை அல்லாஹு நபியிடம் அறிவிக்கவும் செய்தபோது அதில் சிலவற்றை அந்த மனைவியிடம் அவர் தெரியப்படுத்தினார், வேறு சிலவற்றை புறக்கணித்தார். பின்னர் ரகசியம் வெளிப்பட்டது பற்றி நபி தம் மனைவியிடம் தெரிவித்தபோது மனைவி கேட்டார், தங்களுக்கு இதனை தெரிவித்தது யார் என்று. அதற்கு நபி பதிலளித்தார், அனைத்தையும் அறிந்தவனும் நன்கு தெரிந்தவனும் தான் எனக்கு அறிவித்தான். நீங்கள் இருவரும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி மீண்டால் அது உங்களுக்கு சிறந்ததாகும். ஏனெனில் உங்களுடைய உள்ளங்கள் நேரிய வழியிலிருந்து பிறழ்ந்து விட்டிருக்கின்றன. மேலும் இறை தூதருக்கு எதிராக நீங்கள் அணி சேர்ப்பீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், திண்ணமாக அல்லாஹ் அவருடைய பாதுகாவலனாக இருக்கின்றான். மேலும் அவனுக்கு அடுத்து ஜிப்ரீலும் சான்றோர்களான இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும், அனைத்து வானவர்களும் அவருக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். நபி தம் மனைவியராகிய உங்கள் அனைவரையும் மனவிலக்கு செய்து விடுவாராயின் உங்களுக்கு பதிலாக உங்களை விடவும் சிறந்த மனைவியரை அல்லாஹ் அவருக்கு வழங்கிவிடலாம். அவர்கள் வாய்மையான முஸ்லிம்களாய், இறை நம்பிக்கையுடையோராய், கீழ்ப்படிபவர்களாய், பாவ மன்னிப்பு கோருபவர்களாய், அடிபணிந்து வணங்குபவர்களாய், நோன்பு நோற்பவர்களாய் திகழ்வார்கள். அவர்கள் விதவைகளாயினும் கன்னிகளாயினும் சரியே. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மனிதர்களும் கற்களும் எரிபொருள்களாக கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் மீது கடும் சீற்றமுடைய வானவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்வதில்லை. அவர்களுக்கு எந்த கட்டளை இடப்பட்டாலும் அதனை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அப்போது கூறப்படும், நிராகரிப்பாளர்களே, நீங்கள் இன்று எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீர்கள். நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்ததற்கு ஏற்பவே உங்களுக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், தூய்மையான பாவ மன்னிப்பு. விரைவில் அல்லாஹ் உங்கள் தீமைகளை உங்களை விட்டு அகற்றவும் செய்யலாம். மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும்படியான சுவனங்களில் உங்களை புகுத்தவும் செய்யலாம். அது எப்படிப்பட்ட நாளெனில், அன்று அல்லாஹ் தன்னுடைய தூதரையும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் இழிவுபடுத்த மாட்டான். அவர்களின் ஒளி அவர்களுக்கு முன்னாலும் அவர்களின் வலப்பக்கத்திலும் பாய்ந்து கொண்டிருக்கும். மேலும் அவர்கள் கூறிக்கொண்டிருப்பார்கள், எங்கள் அதிபதியே, எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமையாக்கி தருவாயாக, மேலும் எங்களை மன்னிப்பாயாக. திண்ணமாக அனைத்தின் மீதும் நீ பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றாய். நபியே, நிராகரிப்பாளர்களுடனும் நயவஞ்சகர்களுடனும் போர் புரிவீராக. மேலும் அவர்களிடம் கடுமையாக நடப்பீராக. அவர்கள் போய் சேருமிடம் நரகமாகும். அது மிகவும் மோசமான இருப்பிடமாகும். நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் அல்லாஹ் நிராகரிப்பாளர்களுக்கான உதாரணமாக எடுத்துக் காட்டுகின்றான். இவ்விருவரும்
நம்முடைய இரு நல்லடியார்களின் மனைவியராக இருந்தனர். எனினும் அவ்விருவரும் தத்தம் கணவருக்கு துரோகம் செய்தனர். பிறகு அவ்விரு நல்லடியார்களும் அல்லாஹுவுக்கு எதிராக இவர்களுக்கு எந்த பயனையும் அளிக்க இயலவில்லை. அவ்விருவரையும் நோக்கி கூறப்பட்டது, நரக நெருப்புக்குள் செல்வோருடன் சேர்ந்து நீங்களும் செல்லுங்கள். ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கான உதாரணமாக எடுத்து காட்டுகின்றான். ஒருபோது அவர் இறைஞ்சினார், என் அதிபதியே, எனக்காக உன்னிடத்தில் சுவனத்தில் ஓர் இல்லத்தை அமைத்து தருவாயாக. மேலும் ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. மேலும் கொடுமை புரியும் சமூகத்திலிருந்து எனக்கு விடுதலை அளிப்பாயாக. மேலும் இம்ரானின் மகள் மரியத்தை மற்றொரு உதாரணமாக எடுத்துக் காட்டுகின்றான். அவர் தம்முடைய வெட்கத்தலத்தை பாதுகாத்தார். பிறகு நாம் நம்மிடமிருந்து ரூஹை அவருள் ஊதினோம். மேலும் அவர் தம்முடைய அதிபதியின் அறிவுரைகளையும் அவனுடைய வேதங்களையும் மெய்ப்படுத்தினார். மேலும் அவர் கீழ்ப்படிந்து வாழ்வோரில் ஒருவராயும் இருந்தார்.